ஐயா உண்டு. நாங்கள் வந்து இங்கே 10 வருஷமாக நாங்களும் இங்கே வரோம். எங்களுக்கும் உடம்பு முடியாமல் ரொம்ப உயிர் போகிற நிலைமையிலேருந்து நாங்கள் இங்கே வந்து ஐயா கிட்ட வந்து நாங்களும் பலன் அடைஞ்சிருக்கோம். இங்கே வர மக்களும் நல்லபடியாக பலன் அடையணும் நாங்கள் ஐயா கிட்ட வேண்டிக்கிறோம். ஐயா இங்கே வரவங்க அழுதுகிட்டே வராங்க, கை கால் நடக்க முடியாமல் வராங்க. இங்கே வந்து ஐயா நீவி விட்ட பிறகு நல்லா சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஐயா எதுவும் காசு எதுவும் கேட்கறதில்ல, அவங்களால முடியறது தான் கொடுத்துட்டு போகிறாங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன் ஐயாவை. நான் ரொம்ப கஷ்டத்தோட இங்க வந்தேன். இங்க வந்த பிறகு ஐயா கோயிலுக்கு வந்த பிறகு நல்லா இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப வலியோட 10 வருஷம் வலியோட வரவங்களுக்குலாம் ஐயா வந்து நல்லா உருவி விட்டு நல்லா சாப்பாடுலாம் போட்டு நல்லா பணிவிடெல்லாம் செய்து அனுப்புறாரு. எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டத்தோட வரவங்க கூட சந்தோஷத்தோட போறாங்க. ஐயா கோயில் போரூர் ஐயா கோயிலுக்கு வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி நிறைய பேரும் வரணும் அந்த யூடியூப்பை பார்த்துட்டு. எவ்வளவு போட போறீங்க? அதான் ஒரு நல்லது கர்ம உணவு கேட்கிற மக்கள் சாப்பாடு தான். மருந்து போடுறதுக்கு எப்படி போட்டாச்சு. இப்போ கண்ணு எடுத்து தெரியுது. இப்போ பார்வை கொஞ்சம் கரெக்டாக கண் பார்வை எப்படி இருக்குது என்னோட முன்னேற்ற மருந்து போடுறதுல கொஞ்சம் இதுவாக இருக்குதா? லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நல்லா இருக்குல்ல அது பண்ற வயசு நீங்களா கொடுத்தீங்கன்னா கருமம் தீரும். இல்லைன்னா கருமம் கொண்டு போய் கருமம் கொடுத்து ஆறு நல்லா இருக்கு. ஓடுங்க ஓடுங்க ஓடலாம். போகுது எங்க இருக்கா குறைச்சா குறையா? இதுதான் சுத்தமாவே வலி நிறைய பாரு. அதான் பாதி நிமிஷம் குறைச்ச தமிழ் தானே சொல்றேன் சொன்னேன். நீங்க லைட்டா இருக்கு நான் குறைச்சாலும் லைட்டா வரத்தான் செய்யும். பாரு அதான் பாதி வழி இருக்கு. பாரு அதான் பாதி வழி குறையும் பாதி வழி இருந்தா தமிழாதான் பிடிக்காம சொல்றேன். நீ லைட்டா இருக்குதான் செய்யும். பரவாயில்ல. இதுல இருந்து இது ஒன்றும் ஃபுல்லா சம வலி. இருக்கட்டும் பாரு போ இருக்கட்டும் பாரு. லைட்டில் தான் அமையுது. லைட்டு தான் வந்தீங்க போகுந்த எப்படி இப்ப பரவாயில்ல. நான் சொன்னது வேலை செஞ்சா வழி குறையாது. நல்லா கேட்டுக்கிட்ட பல மடங்கு வீட்டுல இது மாதிரி பண்ணணும். பண்ணுனா குறையும் குறையாது. நான் தெளிவா வீடியோ பேசுறேன். என்ன பண்றது? இந்த ரவுண்டிங் அப்படியே ஃபுல்லா சம வலி. வராது. நான் சொன்னது செஞ்சா வராது. கடந்தத்தில் இப்படி வர முடியுமா? வந்து வரலாம் முடியாது. கடந்தத்தில் வந்து ஊருக்கு வர முடியாதுல்ல. ஆயிரத்தி ஒரு மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். குருநார் உத்தரவு கொடுத்தாருன்னா செவ்வாய் பண்ணுவேன். பரவாயில்ல. ஆனா கடுக்கடுக்குன்னு வலிக்குது கொஞ்சம். என்ன சொல்றது தெரியல. ஓகே ஓகே.
நேரம் டாக்டர் போன ஆட்டோ முடியுமா காலை சொல்லுவாங்களா? கண்டிப்பா ஐயோ சாமி எல்லாத்தையும் வழியை குறைச்சி விட்டு சந்தோஷப்படுத்தி அனுப்புறேன். ஓகே ஐயா எனக்கு முட்டி வலி 3 வருஷமா அவஸ்தைப்பட்டு இருந்தேன். ஆஸ்பத்திரி கையமாக போயிருந்தேன். எங்கள் ஐயா கிட்ட வந்து ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் வந்து மதுராயிலேருந்து வரோம். எங்கள் ஊர் செய்யாறு. நாங்கள் மதுராயிலேருந்து வரோம். நம்ம எத்தனையோ இடம் போனோம். இங்கே இந்த ஐயா கிட்ட வந்து தான் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் உதாரணம் வந்தோன்னா இன்னும் கிளியராக நல்லா ஆகிடும். இல்ல அது இந்த மாரி இடத்துக்குலாம் நான் போனதில்ல. ஆஸ்பத்திரி கைமா தான் போயிருந்தேன். வேற எங்கேயும் போகல. ஐயா கிட்ட அதுதான் எதுவுமே கிடையாது. என்ன போனா பணத்தை வாங்கிக்குவாங்க, ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, அனுப்பிச்சிடுவாங்க. அது 2 நாளைக்கு நல்லா இருக்கும். மறுநாள் 3ஆம் நாளுக்கு வலி ஏற்றுக்கும். என்ன தோணுது, நல்லா ஒரு வயசு தான் அங்கிருந்து இதுலேருந்து வராங்க. ரொம்ப தொலைவுலேருந்து தான் வராங்க. நல்லா வரலாம் ஏன் வரப்போறாங்க? ஐயா பரவாயில்ல ஐயா, இன்னும் தூரம் வரேன். உங்க ஐயா எனக்கு இன்னும் சுத்தமா நல்லா போடணும். நான் ஏதோ நீ சொன்ன மாதிரி நல்லா பண்றேன். நல்லாயிரும். சரி என்கிட்ட வர தேவையில்லை. சரி என்கிட்ட வரணும் அவசியமே இல்லை. சரி சரி என்கிட்ட வந்து தெரிஞ்சு கண்டிப்பா வரேன். காசு ஏமாத்திரம் தான் வர வாங்குவேன். ஏமாத்திரம் இல்ல. ஐயா வச்சாலே உடனே குறைஞ்சிடும். வீட்டுல நீங்க பண்ணல இருந்தாலும் இன்னொரு தரம் என் மனசு திருப்திக்கு கண்டிப்பா வரேன். ஐயா வணக்கம். வலி குறையிலையா? குறைஞ்சிருச்சு. திரும்ப தாக்கிருக்கு. மனசார கொடுத்தீங்கன்னா கர்மோட உங்ககிட்ட மருந்து வாங்க போற அதனால இருக்கு. இல்லைன்னா இதையும் போட்டு பரவாயில்ல. வைத்தியமே இல்லைன்னு நல்லா கிடைக்கா சொல்லுங்க. இல்ல ஆஸ்பத்திரி அமெரிக்கா போனாலும் வைத்தியம் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. அமெரிக்கா போனாலும் வைத்தியம் பண்ண முடியாது. வந்தோம் அதுல முடிச்சிட்டோம். ஆமா படிக்குதா பாருங்க. இப்ப இருக்கான்னு பாருங்க. சொல்லி பாருங்க அங்க ஒரு வேலையை செய்யறேன். இங்க ஒரு திருப்பி மோட்டோட இடுப்படி முடிஞ்சா அதுக்கு ஒரு கால் பாருங்க. பாருங்க இடுப்படி பாருங்க. வழி இல்லை போதுமாயா? கால் என்ன பண்ணுது? எங்க இருக்குது? எரியுது. மரத்து போட மாதிரி இருக்கு. காந்தது வழி இருக்கான்னு கேளுங்க. இப்ப வழி இருக்கா? இப்ப அப்படி எரிச்சல் இருக்கா? எரிச்சல் வழி இருக்கான்னு பாருங்க. வழி இருக்கான்னு பாருங்க. அப்புறமா நான் பண்றேன். கால வழி இல்ல. கால மீதி நல்லா மீதி என் மேலத்துக்கு நம்பர் காட்டுங்க. போட்டுது ஐயா நம்பர் போட்டுது வந்துச்சு. இதுல காட்டல. பாருங்க எடுத்து பாருங்க. போச்சா? திரும்ப எழுதி சொல்றேன். திரும்ப போச்சா இருக்கா? கை வைக்கிறீங்க. கை போடணும். நான் போட வேண்டிய சொல்லி பணம் திரும்ப ஐயா கொஞ்சம் நல்லா செல்லிங்க. நிரந்தரமா வராம போயிடும். கீழே குடியா குடிங்கப்பா. கொஞ்சம் கம்மியா செய்யணும். வயசாதுல
இந்த வயசு வந்து கேட்கறாருன்னா அவர் பண்ணா நம்ம வரைக்கும் கேட்க முடியாது. ஐயாட்ட சொல்லி கொஞ்சம் நிரந்தரமா இல்லாம இந்த வேலை செய்யணும், நீங்க செஞ்சாதான் குறையும் நிரந்தரமா. நீங்க இந்த மாதிரி பண்ணணும். ஐயா உங்க பேர் வரும் அங்கே வைங்க. மேல மேலையும் மேல இங்க அவ்வளவுதான். இது எங்கே தெரிஞ்ச மாதிரி வைங்க. ஐயா, எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகா பூலிங்கபுரம் கிராமம். அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 630 கிலோமீட்டருங்க அங்கிருந்து இங்கே என்னுடைய பையன் எங்கள் ஐயாவுடைய மகிமையை சொல்லி இங்கே வாங்கப்பா, இங்கே வந்த ஐயாட்ட வந்து பார்த்தாலே சரியாயிரும் சொல்லவும் நான் இங்கே புறப்பட்டு வந்து ஐயாவோட சன்னதியில் உட்கார்ந்து ஐயாவுடைய அருள்வாக்கும் ஐயாவுடைய கைப்பட்டாலே எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது குணமாகித்தான் இங்கிருந்து செல்ல வேணும் சொல்கிறார்கள் அனைவருமே. யாருக்கும் குறையலைங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. அதனால் ஐயாவோட அன்புக்கும் பாசத்துக்கும் அதுவே எங்களுடைய வேதனை குறையுது என்கிறதை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.